அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, இன்றும் நாலடியாரில் தீவினை அச்சம் என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல். ஓக்கிய ஒள்வாள் தன் ஒன்னார் கை பட்டக்கால் ஊக்கம் அழிப்பதும் மெய்யாகும். ஆக்கம் இருமையும் சென்று சுடுதலால் நல்ல கருமமே கல்லார்கண் தீர்வு. நாலடியார். ஆக நாம் யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது என்பதைத்தான் இங்கே சொல்கிறார். அறிவிலார் கூட நாம் சேரக்கூடாது என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்தாக இருக்கிறது. ஓங்கி தாக்கிய ஒளி பொருந்திய வாள் தன் பகைவரின் கையில் அகப்பட்டால் ஒருவரின் ஊக்கம் அழிதல் உண்மை. ஓங்கி அடிக்கிறீங்க வாள் எடுத்துட்டு, அந்த வாள் உங்கள் கையிலேருந்து அவன் கைக்கு போயிட்டா என்ன ஆகும்? உங்கள் ஊக்கம் அழிதல் உண்மை. ஓங்கிய வாள், ஒளி பொருந்திய ஓங்கிய வாள் தன் பகைவரின் கையில் அகப்பட்டால் ஒருவரின் ஊக்கம் அழிதல் உண்மை. அதுபோல கல்லாதவரிடம் சேரும் செல்வம் அவருடைய இம்மை மறுமை ரெண்டையும் அழித்துவிடும். கல்லாதவரிடம் சேரும் செல்வம் இம்மை மறுமை ஆகிய இரண்டையும் அழிக்கும். அதனால் கல்லாதவரிடம் சேராமல் நாம் நீங்குவது நல்ல செயல். என்ன சுருக்கமாக சொன்னால், அறிவிலார் சேர்க்கையை அஞ்சி நீக்குக. அறிவில்லாதவங்க கூட சேராத. அறிவில்லார் சேர்க்கையை அஞ்சி நீக்குக. ஏன்? உன் கை வாழ் எங்கே போவோம்? பகைவர்கிட்ட போனால் என்ன ஆகும்? உன்னுடைய ஊக்கம் அழிதல் உண்மை உறுதி. சான்றோர் பெருமக்களே, ஆத்திம் தாய் என்று ஒரு பெரிய போர் வீரன் இருந்தார். அவர் பெரிய போர் வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய கொடையாளி. யார் கேட்டாலும் தங்கிட்ட இருந்தால் இல்லைன்னு சொல்ல மாட்டார். இருக்கிறப்போ கேட்டால் கொடுத்துருவார். ஒரு முறை ஒரு சண்டைக்கு போனார். பகைவன் தோற்று போனான். தோற்று போன உடனே அவன் ஆத்திம் தாய் காலில் விழுந்து, ஆத்திம் தாய் என்னை ஒன்றும் செய்யாதே. சரி, ஒன்றும் செய்யலை. ஆத்திம் தாய் உன் கையில் இருக்கிற வாளை கொடுன்னு கேட்டான் தோத்தவன். ஆத்திம் தாய்க்கு நல்லா தெரியும், கைவாளை அவன்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவான்? அவன் தூக்கின்னு ஓடி வருவான் வெட்டுறதுக்கு. தெரிந்தும் ஆத்திம் தாய் வாளை அந்த பகைவன் கையில் கொடுத்தார். என்ன செஞ்சான்? கையில் எடுத்த உடனே ஆத்திம் தாயை வெட்டுறதுக்கு ஓடி வந்தான். அவன் தப்பிச்சு ஓடினா போதும்னு ஓடிட்டார். ஆக என்ன ஆச்சு? இந்த கைவாள் ஆத்திம் தாய் கையிலிருந்து எதிரி கைக்கு போன உடனே ஆத்திம் தாயினுடைய ஊக்கம் ஒழிந்தது. அதான் இந்த நாலடியார் பாடல் சொல்லுகிறது. ஆக நாம் ஊக்கம் இழக்காமல் இருக்க வேண்டும். நாம் அறிவிலிகளுடன் சேராமல் இருக்க வேண்டும். செய்வோமா? நன்றி, வணக்கம்.